ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீங்க ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறதே ஒரு 10 வருடம் அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கும்போது தான் இன்னொரு தேர்ந்தெடுக்கிறாங்க. திமுக அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உரியதாக இந்த 4 வருடம் கடந்து இருக்கிறதா? ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க. இதுல அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க? தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம் இல்லை, அவங்க கேட்குறாங்க, நிரந்தரம் கேட்குறாங்க. அது கொள்கை முடியுமா? சார், நிதி நிலைமைக்கு ஏற்ப தான் வாக்குறுதியில் நிறைவேற்ற முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சியில் இருந்த அதிருப்தியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் முதல் 77 வெற்றி பெற்ற போது அவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது 2000, 1000, 2000 வாக்குகள் அதிகமாக தான் பெற்று அவர் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதே எம்ஜிஆர் 80 வரும்போது கொஞ்சம் கூடுதலாக பெற்றார், 84 கூடுதலாக பெற்றார். நீங்கள் ஏற்கனவே இந்த கூட்டணியை நீங்கள் பலத்தோடு நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு இருந்த இந்த ஆட்சியினுடைய மதிப்பீடு, மக்களுடைய மதிப்பீடு போது இந்த முறை கூடுதலாக வாக்குகள் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே தான் ஒரு முறை இவ்வளோ தான் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இது குறையுமென்னா குறையாது, கூட வருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்களை சந்திக்க செல்கிறோம். அதான் விஷயம். தேர்தலில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு மாநில அரசுங்கிறதுனால உடனடியாக எடுத்து பேசுகிறீங்க. இதே ஒன்றிய அரசில் என்ன நடக்குது? ஒன்றிய அரசில் அவங்க ஒன்றும் செய்யலையே, அவங்க ஆளுற மாநிலத்தில் ஒன்றும் செய்யலையே, அங்கேயும் பிரச்சனை தானே இருக்குது. எல்லா வகையிலும் பலம் பொருந்திய ஒன்றிய அரசு இருக்கிற இடத்துல அவர் நினைத்தால் நிதியை திரட்டக்கூடிய இடத்தில் இருக்கிற இடத்துல அவங்களால ஒன்றும் செய்யலை. ஆனால் இந்த நிதி நிலைமை 10 வருஷத்தில் அவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போய் கொடுத்தாங்க, எவ்வளோ தூரம் கொண்டு கடனில் விட்டாங்க. திருப்பி ஆட்சிக்கு வந்தோடனே 2 வருஷம் கொரோனாவுன்னே போயிட்டுது. கொரோனாவில் போயிருக்கு 2 வருஷம். அதுக்கப்புறம் புயல் வெள்ளம்னு போயிட்டுது. அதுக்கே பணம் கொடுக்கல. 1000 கோடி 2000 கோடி கொடுத்தா வெறும் 100 கோடி 50 கோடி கொடுக்குற ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு தர வேண்டிய எந்த தொகையும் அவங்க வரல. கல்விக்கான நிதி வரவில்லை, ஜல்ஜீவன் திட்டத்துக்கே பணம் கொடுக்கல, வாட்டர் ஸ்கீம் கொடுக்கறதுக்கு. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அவங்க ஒன்றிய அரசு பணத்தை தாமதப்படுத்தி நிதி நெருக்கடியை அரசு உண்டு பண்ணுகிற நேரத்திலும் சொந்த நிதியோடு சொந்த பலத்தோடு கேட்குறாங்க. கடன் வாங்கியிருக்குன்னா கடன் மத்திய அரசு அனுமதிக்காமல், ஒன்றிய அரசு அனுமதிக்காமல் கடன் வாங்க முடியாது. இந்த வருவாய் இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது, வாங்கலாம் என்ற தகுதி இருந்தால் தான் கடனே கிடைக்கும். அதுதான் வாங்கி நம்முடைய முதலமைச்சர் தீர்த்தார். மெட்ரோவுக்கு எத்தனை தடவை கேட்டு பணம் கொடுத்தாங்க? மெட்ரோவுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள்ட்ட கேட்டு தான் பெற வேண்டியது. டிஎஸ்சி குறைக்கிறாங்க. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருந்து அமைச்சர்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. எங்கள் நிதிநிலை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனவே இவ்வளவு சங்கடங்கள் இதுலேயும் தலைவர் வெற்றிகரமாக இந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார் என்பதுதான் எங்களுடைய பலமே. ஆனா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல பிரச்சாரமா இந்த பாஜக எதிர்ப்பு, பாஜக மத்திய அரசால பாதிக்கப்படுது தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா சட்டப்பேரவை தேர்தல்ல? ஏன்னா இபிஎஸ் வைக்கிறது நிறைய இல்லை. இப்போ நான் சொல்கிறவங்கண்ட என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறோம், கவர்மெண்ட் நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறதுக்கு நான் என்ன வகையான முன்னிறுத்துறது, முதல்ல வியூகம் வகுக்க போறீங்க. வியூகம் வகுக்கிறது தலைவர் சொல்வார். தலைவர் சொன்ன பிற்பாடு தான் நாங்கள் அதை சொல்ல முடியும். நாங்களாக போய் எல்லாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு எங்கள் பேரில் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம், எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது, நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். இதுதான் இது இப்போ இருக்க சொல்ல முடியும். நாளைக்கு போன தடவை என்ன தலைவர் என்ன சொன்னாங்க, 7 விதமான வாக்குறுதி. அடுத்த 10 ஆண்டில் பாசன பரப்பை அதிகப்படுத்துவோம், மக்களுக்கு எங்களுடைய 2 கண்களாக கல்வியும் மருத்துவத்தையும் 2 கண்களாக வைப்போம் என்று ஒவ்வொரு இடத்திலும் சாலைகளை செப்பனிடுவோம் என்ற 7 வாக்குறுதிகள் கொடுத்து தான் இந்த ஆட்சிக்கு வந்தார். அப்படி வாக்குறுதி கொடுக்கும்போது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளினுடைய சொல்லி இந்த தடவை வந்தால் இதை செய்வோன்னு முடிவு பண்ண வேண்டியது தலைவர். நாங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நாங்கள் எப்படி போய் ஜனங்களை சந்திக்கிறோங்கன்னா, நான் சேர்மன் கீழேருந்து வந்தவங்க, நாங்கள்லாம் பஞ்சாயத்து போர்டிலேருந்து வந்தவங்க. எங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு அனுமானம் தெரியும். அதனே மிக சிறப்பாக திமுகவுக்கு மக்கள் மத்தியில் சிறப்பான இடம் இருக்கிறது. இதில் ஒரு எல்முனை அளவு கூட சந்தேகம் இல்லை. எல்லா சிரமமும் கொடுப்பாங்க. ஒரு பக்கம் நான் சொல்லுவாங்க, நம்ம விமர்சனங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது விமர்சனங்கள் நிறைய வரும். அதுவும் திமுக பேரில் இருந்தால் அவங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் வேறு. எல்லாத்தையும் தாண்டி திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பு வருமா? அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் கரிஸ்மாட்டிக் லீடர், மக்கள் மத்தியில் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிற தலைவர் திமுக தலைவர் மட்டும். எடப்பாடியார் அவர்கள் 4 வருடம் முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கூட மக்கள் எல்லா மக்களும் அவரை தெரிந்திருக்கோ அது ஏற்றுக்கிட்டு இருப்பார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. மற்ற தலைவர்கள் சீமான் போன்றவர்கள் பேசுகிறார்கள், நல்ல சிறப்பாக பேசுகிறார்கள். சினிமா போன்றவர்கள் இப்போது சினிமா மோகத்திலே அவர் வருகிறார், மக்கள் கொடுக்கிறார். ஆனால் வயிற்றுக்கு பசி வருகிற போது நினைக்கக்கூடிய திமுகவை மட்டும்தான் நினைப்பார்கள். அந்த லீடர் தலைவர் தான், தலைவருக்கு தான் முதல் மரியாதை. கலைஞர் தளபதி அவர்களுக்கு தான். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கு கிடைக்கும். எதிரியை பற்றி நான் குறை சொல்லவில்லை. நாங்கள் சரியாக தலைவர் இருக்கிறார், செயல்படுகிறார், அவருக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அதுதான் திமுகவுக்கு வெற்றி பெறும். ஏன்னா அதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, இந்த தேர்தலை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, சாதாரணமா வெற்றி கிடைச்சிடும் நினைச்சிடாதீங்க. அந்த அலர்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. எந்த தலைவரும் நல்லா இருக்கு போ அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிறவன் சரியா இருப்பானா? ஜாக்கிரதையா போ, வழியில முள் இருக்கும், கல் இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னு சொல்றது அதுக்காக இல்லை. எது வந்தாலும் பார்ப்பார், அது சொல்லுவார். எங்களுக்கு இதை நீங்கள் பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா பாருங்கன்னு எங்களை தைரியப்படுத்தவும் எங்களை சரியாக செயல்படுத்தவும் தருகிற உத்தி அது. அதுதானே தவிர அவர்கள் சொல்வதை போல் இது சாதாரண தேர்தல்னா எல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சரிவுகளெல்லாம் சர்க்காரியா கமிஷன் பார்த்தாச்சு, எமர்ஜென்சி பார்த்தாச்சு, எல்லாம் ஜெயிலில் இருந்தாச்சு. எவ்வளோ பெரிய சரிவுகளையும் எவ்வளோ பெரிய சவால்களையும் சந்தித்த இயக்கம். அப்படி பெரிய சவால்களும் சரிவுகளும் இப்போ இனி வராது என்பது எங்களுடைய திண்ணமான முடிவு. எது வந்தாலும் நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்றத்தை நாடி தொடர்ந்து இப்போது நீதிமன்றத்தில் தான் இப்போது இவர்களால் என்ன எதை கேட்டாலும் இல்லை என்றால் நீதிமன்றம் போய் தான் வாங்க வேண்டியிருக்கிறது. எதுலையுமே கையெழுத்து போடாத ஒரு கவர்னர் இருக்கிறார், அதுக்கு நீதிமன்றம் போய் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய இடம் திமுக நிச்சயமாக செய்யும். இப்போ எதிர்க்கட்சிகள் சரமாரியாக திமுக அரசை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றது. இதை தாண்டி இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த அதிருப்தியை தாண்டி என்னென்ன விஷயங்கள்ல திமுக ஒரு சாலிடா போகும் அப்படிங்கிறது இருக்கு, வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது. இந்த இடத்துல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம், எங்களுக்கு ஆன வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எது? தமிழ்நாட்டில் முக்கியமாக மக்களுக்கு தேவையானது குடித நீர் கொடுக்கணும், சாலைகள் போடணும், மருத்துவ வசதி கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த பணியை இந்த அரசு மிக சிறப்பாக செய்திருக்கு. இந்த பணியை குறிப்பிட்ட உள்ளதான் நாங்கள் ஒரு குறிப்பாக சொல்கிறோம். ஏன் போக்குவரத்தை கொண்டு வரணும், போக்குவரத்து இருந்தால் தான் பொருளாதாரம் வளரும், போக்குவரத்தை செய்கிறோம். விவசாயி விளைவிச்ச பொருளை கொண்டு வந்து விற்கிறதுக்கு மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். குடிசைகள் தோறும் பாதுகாக்கிறது, மழைநீர் வடிகால்கள் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் பண்ணியிருக்கோம். விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கு குடிதண்ணீர் சப்ளை கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னது துறை என்ற காரணத்தால் நான் சொல்கிறேன். இந்த 1972 முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஒன்றை தொடங்கினார்கள். அதிலிருந்து தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற வரை 2021 வரை தமிழ்நாட்டில் குடிநீர் 4 கோடி மக்களுக்கு தான், 4,4 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் திட்டம். இந்த 4 ஆண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற திட்டங்கள் 4,28,00,000 தாண்டி மேற்கொண்டு 2,60,00,000 பேருக்கு தண்ணீர் கொடுத்து விட்டோம். இப்போ இன்னும் 1,30,00,000 பேருக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துட்டோமா? சாலைகள் கொண்டு வந்து எல்லா கிராமப்புற சாலைகள் கூட ஹைவேஸை விட்டு போட சொல்லிட்டார். எல்லா ஊருக்கும் பேருந்து வசதி கொடுத்துட்டார். எல்லா மருத்துவமனையும் நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லா மருத்துவமனையிலும் அவுட் பேஷண்ட்டு நிறையா வராங்க. எல்லா இடத்துலையும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மருத்துவத்துறையில் ஸ்கூலில் பப்ளிக் ஸ்கூலில் 2,000 கோடி கொடுத்து கிட்டத்தட்ட 7,000 கோடி கொடுத்து 2,000 வகுப்பறைகள் கட்ட சொல்லிட்டார். காலேஜ் புதுசாக 26 காலேஜுகள் புதுசாக கொண்டு வந்துட்டார். சிப்காட் வளாகம் என்று தொடங்கி இந்த சிப்காட் வளாகத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய போய் வெளியில் பேசி அவங்க தொழிற்சாலை தொடங்குவதற்குரிய திட்டங்களையும் செய்திருக்கிறார். ஐடி பார்க் இப்போ திருச்சியெல்லாம் ஒவ்வொரு நகரத்திலும் இந்த ஐடி கொண்டு வந்திருக்குது. கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. மதுரையில் முடித்துவிட்டார், கோவையில் முடித்துவிட்டார், திருச்சியில் இப்போ 300-400 கோடியில் அந்த எல்லா இடங்களிலும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கார். இதுதான் மக்களுடைய அடிப்படை தேவைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. நீங்கள் பெர்சன்டேஜ் வகை பார்த்தாலும் உயர்கல்வியில் படிக்கிறவங்க பிள்ளைங்களை பார்த்தாலும் கூடுதலாக வந்திருக்கு. நான் விவசாயி, ஒரு சர்வீஸ் வாங்கினோம்னா 15 வருஷம் நான் காத்துட்ருக்கணும்.
இலவச மின்சாரம் வரணும்னா. ஒரு 2 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். 2 லட்சம் பேர் இலவச மின்சாரம். நேரடியாக மக்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் கூட்டுப்பட்டாவாக இருக்கும், பிரிக்க முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் இபி சர்வீஸ் மாற்ற முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் 10 நிமிஷத்தில் எந்த விதமான செலவும் இல்லாமல் அந்த கேம்பில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எனவே ஜனங்களோடு நாங்கள் நல்லா வேலை செய்கிறோம். ஜனங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கோம். ஜனங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்கு. சிரிக்காதீங்க. போர்க்களத்தில் எங்களுக்கு எது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தன்மையில் போய் தான் வெற்றி பெற முடியும். அதனால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. மீண்டும் எல்லாம் சொன்னால் ஓபிஎஸ் தான் பேசினார் சட்டமன்றத்தில். அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு 38 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வந்திருக்கிறார் தொடர்ந்து என்று சொல்லி ஓபிஎஸ் பேசினார். அதே மாதிரி நான் சொல்கிறேன், 69 கலைஞர் முதலமைச்சர், 70 மீண்டும் முதலமைச்சர். அதற்கு பிறகு இப்போது கலைஞர் 2026 தளபதி மீண்டும் முதலமைச்சர் ஆவார். அந்த ஒரு சரித்திரம் வரும். நிச்சயமாக அதை செய்வோம். தமிழ்நாட்டில் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி, இன்னொரு நடிகரை சொன்னீங்க, அவருக்கு என்ன இப்போ திடீர்னு பெரியார், அண்ணா, அம்பேத்கர் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்றைக்காவது சமூக தளத்தில் இதை பற்றி பேசுகிறீங்களா? இதை பற்றி எங்கேயாச்சும் ஆதரித்து பேசுகிறீங்களா? நீங்கள் ஒன்றும் வேணாம், நான் அரசியல் கட்சி அல்ல, ஆனால் சாதி கொடுமை எங்கேயாச்சும் நடந்தால் கண்டிச்சிருக்கீங்களா? பெண்ணுரிமைக்காக போராடுறீங்களா? இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனிமே அவருடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள். நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி திடீர்னு நாங்கள் இந்த கட்சிக்கு மாற்றம், நாங்களும் பெரியார் அண்ணா தானா, அதுக்கு முன்னாடி உன்னை வரலாறு என்னன்னு கேட்குறேன். உனக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரி உனக்கு என்ன அடையாளம்? ஹிஸ்ட்ரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கட்சிக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும்ல. அது நம்மளுடைய நீதி கட்சியா இருக்கட்டும், திராவிட கழகமா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற ஆரம்பம்னு ஒன்று இருக்கும்ல. அதற்கான தேவை என்ன இப்போ? ஏங்க ஏன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு மேடம், ஒரு வில்லேஜில் ஒரு கடை, அந்த கடை நல்லா போயிட்டுருக்கு, ஃபேர் ப்ரைஸ், தரமான உணவு, தரமான பொருள், நல்ல விநியோகம், மக்கள் ஹேப்பியாக இருக்காங்க. இன்னொரு கடை போடுறாங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வேறு ஏதாவது புதுசாக கொடு, இதை விட தரமாக இருக்குன்னு சொல்லு, இந்த என் பிராண்டை வேறுன்னு சொல்லு. நீ எதுவுமே சொல்லி அதே பெரியார், அண்ணா, கலைஞர், ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது என்ன அரசியல்னு கேட்குறேன். நீங்கள் பெரியார்லேருந்து விலகி வந்தோம், அதிகாரம் வேண்டாம் என்று பெரியார் நினைக்கிறார், ஆனால் சமூக மாறுதலுக்கு அதிகாரம் தேவை, அதற்காக தேர்தலுக்கு வருகிறோம். மாறுதலுக்கு வந்தது பிறகு எங்களுக்கு தலைவர் அவர் தான்னார், நாற்காலி காலியாகவே இருக்கிறார். ஆட்சிக்கு வந்த பிற்பாடு போய் காணிக்கினார். ஒரு மாறுதல் தெரிந்தது, வேறுபாடு தெரிந்தது. அந்த வேறுபாடும் மாறுபாடும் தலைவனோடும் தத்துவத்தோடும் முரண்படவில்லை. இதுதான் அண்ணா. இப்போ நீங்கள் வேறுபடுறீங்க, மாறுபடுறீங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. தத்துவம் என்னன்னு சொல்லுங்க, என்ன முரண்னு சொல்லுங்க. கொள்கை இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் இல்லங்கறாங்க அவங்க. எதுக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன்? ஏங்க செயல்பாடுகள் அப்படினு வரும்போது நீங்க சொல்ற ஒவ்வொண்ணுத்துக்கும் என்ன இருக்குங்கறாங்க. நான் சொல்றேன், கலைஞரை விட வீரியமாக செயல்படுறார் சொல்றதுக்கு நீங்க எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன மாறல? அம்பேத்கர் பிறந்த நாளை எல்லா சாதிக்காரர்களும் சமத்துவ நாளாக கொண்டாடணும். நானே பயந்தேன், கொண்டாட வச்சாரு. ஆயுதராட நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, பிசி அசல், எஸ்சி அசல், நான் படித்த காலேஜில் சட்டம் வந்திருக்கு. இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டாரு. நான் என்ன ஒன்று கேட்குறேன், மாறுதல் மட்டுமே மாறாது என்பது திமுக தான் நிறைவேற்றிட்டு இருக்கு. நீங்கள் சார் சாதி ஒழிங்கிறோம், ஜாதி ஒழிங்கிறோம். ஒரு கிராமத்துக்கு போனால் பரத்தெரு, பள்ளத்தெரு, செட்டியார் தெரு தனித்தனியாக இருக்கும். ஒரு தெருவில் ஒருத்தர் மாற்றி வீடு கட்ட முடியாது. அதை மாத்திரம் கலைஞர் சமத்துவம் கொண்டு வந்தார். நீங்கள் அதை தாண்டி இப்போ காலனின்னு இருந்துச்சு, அந்த காலனியை வீடு எடுக்கிறார். அப்போ சாதிய கட்டுமானம் தெருவில் இருந்துச்சு, பௌதிக கட்டுமானம் கிராமத்தில் இருந்துச்சு. அதை விடத்து சமத்துவபுரம் ஒரு மாறுதல். அந்த சமத்துவபுரத்துக்கு பிறகு காலனின்னு பேர் இருந்தாவே அது ஆயுதராவிட தெருவாக இருக்குது, அந்த காலனி எடுத்து ஒரு மாறுதல். அதற்கு பிறகு ஆயுதராவிட விடுதி, பிற்படுத்தப்பட்ட விதின்னு இருக்குது, அந்த 2 விடுதி எடுத்துகிட்டு சமூக நல விடுதி ஒரு மாறுதல். தேக்கமில்லாத ஒரு ஓட்டம் திராவிட இயக்கத்துக்கு இருக்குன்னா திமுக தான் இருக்குது. நீ என்ன புதுசாக மாற்றிடுவ? ஒன்ட்டு என்ன புதுசாக இருக்குது? எதுக்கு டூப்ளிகேட் ஜாமான் வைக்கிறதுக்கு இன்னொரு கடைன்னு கேட்குறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.